வணக்கம் நேயர்களே, இன்று 30 டிசம்பர் மாதம் 2015 புதன்கிழமை. முதலில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக அதிரடி கைதுகள் விரைவில், அரசாங்கம் அறிவிப்பு, விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்கிறது என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோத செயல்பாடுகள் மற்றும் ஊழலில் ஈடுபட்ட ராஜபக்ஷ குடும்பம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. எனவே குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளோரை விரைவில் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் கைதுகள் படலம் விரைவில் ஆரம்பிக்கும். குற்றம் செய்தவர்கள் சிறை செல்லும் காலம் வந்துவிட்டது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது நீதி வழங்கும் செயல்பாட்டில் மந்தகதியான நிலை வேண்டாம் என வெளியாகியுள்ளது. அதாவது யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கையில் நம்பகரமான உள்ளக விசாரணை பொறிமுறை முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அதற்கான உரிய ஏற்பாடுகள் துரித கதியில் எடுக்கப்படுவதாக தெரியவில்லை. மக்கள் மத்தியில் உள்ளக விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் ஆலோசனைகளையும் கலந்துரையாடல்களையும் நடத்தி இறுதி பொறிமுறை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக மஹிந்தவை விட மைத்திரிக்கு அதிக புள்ளியிடும் சுதந்திர கட்சி அமைச்சர்கள். புதிய அரசியல் அமைப்புக்கு முன்பாக தேர்தல் முறை மாற்றத்தை எதிர்பார்ப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தமது தரப்பை மேலும் பலப்படுத்திக் கொண்டு ஜெனீவா மனித உரிமைகள் விவகாரத்துக்கு முகம் கொடுப்பதற்காகவே 2015 ஜனவரியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தியதாகவும், எனினும் அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் மனித உரிமைகள் விவகாரத்தில் பெற்ற வெற்றியை இலங்கையால் அடைந்திருக்க முடியாது என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் சமூக நலன்சார் கண்காணிப்பு அமைப்பு காலத்தின் தேவை என வெளியாகியுள்ளது. அண்மையில் உதயமான தமிழ் மக்கள் பேரவை கட்சி சார்பற்றதாகவும் சிவில் சமூக கண்காணிப்பாளராகவும் விளங்கும் எனவும் அந்த அமைப்பின் இணைத்தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அடிப்படை உரிமைகள், அரசியல் அபிலாஷைகளுக்காக நீண்ட காலமாக போராடி வரும் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு நீதியான தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு அற்ப சொற்ப அனுகூலங்களுக்காக இசைந்து போகாமல் தமிழ் மக்களின் நலன்களை அவர்களின் தலைவர்கள் பேணி பாதுகாக்கும் செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார்களா என்பதை அக்கறையுடன் கவனிப்பதற்கான வகைப்பாகத்தை இந்த புதிய அமைப்பு கொண்டிருக்கும் என்பது உண்மையில் சமூகத்தை பொறுத்தவரை அவசிய தேவைப்பாடானதாகும் எனவும் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வடக்கிலும் தெற்கிலும் சதி, அரசு பகிரங்க குற்றச்சாட்டு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. 2016 ஜனவரி 1 வாரத்தை நல்லாட்சிக்கான வெற்றி வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. இக்கால பகுதியில் தேசிய கொடியை பறக்க விடுமாறு மக்களிடம் அரசு கோரிக்கை விடுக்கவுள்ளது. இலங்கையில் ஜனநாயகத்தை பலப்படுத்தி நல்லாட்சியை ஏற்படுத்துவார் என வலியுறுத்தி ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கிய மைத்ரிபால சிறிசேனவை ஜனவரி 8 நாட்டு மக்கள் ஜனாதிபதியாக்கினர். இவ்வாறு அவர் ஜனாதிபதியாகி எதிர்வரும் 8 ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. இதனையொட்டியே 1 முதல் 8 வரை நல்லாட்சி வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரட்ன இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை என வெளியாகியுள்ளது. நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டு பகுதியுடன் ஒப்பிடும்போது 3ஆம் காலாண்டு பகுதியில் வேலைவாய்ப்பின்மையானது 5% அதிகரித்துள்ளதாக தொழிலாளர் பற்றிய ஆய்வொன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2015 3ஆம் காலாண்டு பகுதியில் வேலையற்றவர்களின் எண்ணிக்கையானது 4,53,956 என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இவ்வாறான நிலையில் வேலைகளின் தேவைக்கும் வழங்கலுக்கும் இடையேயான வித்தியாசத்தை குறைக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு அரசிடம்தான் உள்ளது எனவும், அதனால் வேலையில்லாதவர்களுக்கு மேலும் பல விடயங்களை கற்றுத்தருவதற்கான வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், இதனால் அவர்களின் அறிவுத்திறனானது பட்டை தீட்டப்பட்டு வேலைக்கு தகுதியானவர்களாக மாற்றும் எனவும் வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் ஜெயலலிதா படம் சேதமாக்கப்பட்டதால் விஜயகாந்த் உருவ பொம்மை எரிப்பு என்ற செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் திங்கட்கிழமை தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்துடன் கூடிய மின்னொளி பலகையை தேமுதிகவினர் சேதப்படுத்தினர். இதனால் ஆத்திரம் அடைந்த அதிமுகவினர் தேமுதிகவினரின் பதாதைகளை கிழித்தனர் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள உலக செய்திகள் பக்கத்தில் பாகிஸ்தானின் அரசாங்க அலுவலகம் ஒன்றின் பிரதான நுழைவாயிலில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியானது பாகிஸ்தானில் மோட்டார் சைக்கிளில் வந்த தற்கொலை குண்டுதாரி தாக்குதல் 21 பேர் பலி என்ற செய்தியை புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் அரசாங்க அலுவலகம் ஒன்றின் பிரதான நுழைவாயிலில் மோட்டார் சைக்கிளில் வந்த தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 21 பேர் பலியாகியுள்ளதுடன் 63 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தியாக தமிழ் மக்கள் பேரவையில் இணைய அணிதிரள்வீர் ஏற்பாட்டுக்குழு அறைகூவல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அரசியல் என்ற எல்லை கடந்து தமிழ் மக்களின் உரிமைகளை நலன்களை வென்றெடுப்பதற்காக மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களின் இணை தலைமையில் உருவாகியுள்ள தமிழ் மக்கள் பேரவைக்கு தமிழர் தாயகமெங்கும் ஆதரவு பெருகி வருகின்றது. தமிழ் உறவுகள் அனைவரும் தமிழ் மக்கள் பேரவையில் அணிதிரள வேண்டும் என பேரவை ஏற்பாட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியாக வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் 700 ஏக்கர் காணி ஆரவாரமற்று நேற்று விடுவிப்பு, இன்று முதல் மக்கள் பார்வையிட முடியும் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலய பிரதேசமாக இருந்த 7 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளை சேர்ந்த 701.5 ஏக்கர் காணி நேற்று விடுவிக்கப்பட்டது. எதுவித ஆரவாரமும் இன்றி இந்த காணி விடுவிப்பு இடம்பெற்றது. விடுவிக்கப்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் இன்று முதல் எந்த தடையுமின்றி பார்வையிட முடியும் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக கிருணிகா விவகாரம் குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற போலீசார் முயற்சி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தெமட்டகுடம் மேம்பாலத்துக்கு அருகில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் பட்ட பகலில் அத்துமீறி அங்கிருந்த ஊழியர் ஒருவரை டிபெண்டர் வண்டியில் கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக நிஷங்கவின் அமைச்சு பதவி முதலமைச்சரிடம் ஆளுநர் அதிரடி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண சுகாதார அமைச்சர் நிஷங்க வர்ணசிங்கவின் அமைச்சு பதவி ஆளுநர் கே.சி. ஜோகேஸ்வரனினால் மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரியவிற்கு நேற்று வழங்கி வைக்கப்பட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். வடக்கில் அண்மையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையில் கருணா இணைந்து கொள்வதாகவும் அதற்கு ஆலோசிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அந்த வகையில் தமிழ் மக்கள் பேரவை என்ற சமுத்திரத்தில் கருணா ஆடைகளை களைந்து குதிப்பது போன்றும், இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் அவதானிப்பது போன்றும் வெளியாகியுள்ளது. இரண்டாக பிளவடைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை மைத்திரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சம்பந்தனும் அதிர்ச்சியில் அவதானிப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போது இளைஞர்கள் இலங்கை கலாச்சாரத்தை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டனர். இதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்டனம் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான கேலி சித்திரமே இன்றைய சுடரொளியில் வெளியாகியுள்ளது.
இதுவரை இன்று இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளினதும் பிராந்திய பத்திரிகைகளினதும் முக்கியமான செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.